என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏய் ஏய் நில்றா, சுற்றுவேன். ஓ கனவா? ஏஜேவை இவ்வளோ நேரத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பண்ணியிருந்தானா ஃபோன் பண்ணியிருப்பானே. நமக்கு தான் ராசி பலன் இன்னைக்கு வெற்றின்னு போட்டிருக்கேன். இன்ஸ்பெக்டருக்கு நம்மளே ஃபோன் அடிப்போம். ஹலோ, என்ன ஏஜேவை என்கவுண்டர் பண்ணிட்டீங்களா? அவன் செத்துட்டானா? என்கவுண்டர் தான் பண்ண போனோம். சூப்பர் சூப்பர், முடிச்சிட்டிங்களா? அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னையா சொல்ற? செத்தானா இல்லையா? இல்ல இல்லையா? என்னையா சொல்ற? ஏஜேவை சுட்டு கொண்ட மாதிரி கனவெல்லாம் கண்டையா? இப்போ இல்லைன்னு குழப்பறையே. இங்க பார், அவனை ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டு போய் சுட்டு கொள்றது தானே பிளான். அதை பண்ணீங்களா? அதுக்கு தான் போனோம். ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. யோ, என்னையா இழுக்கிற? என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்லியா? யோ, வண்டியில போட்டு. ஏய், யார் நீ? எதுக்கு இப்படி நடு ரோட்ல நிக்கிற? நீ ஹிட்லரை நீங்க என்கவுண்டர் பண்ண போற பிளான கோர்ட் வாசல்லையே நான் கேட்டுட்டேன். ஆஃப்டர் ஆல் காசுக்காக நீ உசிர் எடுக்க துணிஞ்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சட்டத்தை காப்பாத்ததா இந்த யூனிஃபார்மையும் துப்பாக்கியையும் கவர்மெண்ட் உனக்கு கொடுத்திருக்கு. ஆனா நீ காசுக்காக இத விக்கிறியே, வெக்கமா இல்ல? என்ன எங்களுக்கே பாடம் எடுக்கிறியா? மரியாதையா ஓடி போயிரு. ஓடுறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேனா? என் புருஷன் எனக்கு உசிறு மாதிரி. அவரை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். அவன் உசுர நீ காப்பாத்த வந்தியா? யோ, ஏய் ஏய். சார், பொம்பளை தானே, அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் குத்து சண்டை சாம்பியன். என்கிட்டயே உங்க வேலையை காமிக்கிறீங்களா? மூஞ்சி மொகரையெல்லாம் பேந்துரும். இத பார், எனக்கு தேவை என் புருஷன் உசிரோட இருக்கணும். இல்ல நீங்களா உசிரோட போய் சேர முடியாது. உன் புருஷன் மட்டும்தான் சாவான்னு நினைச்சேன். இப்போ நீயும் சேர்ந்து மேல போற. நீ ஆசைப்பட்டபடி புருஷனோட ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துல சந்தோஷமா இருங்க. என்ன பயம் இல்லாம சிரிக்கிற? இவ்ளோ பெரிய போலீஸ் டீம் சும்மா வந்து மறிப்பனா? என் புருஷனை என்கவுண்டர் பண்ணதான் நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து லைவா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க என் ஆளுங்க. துப்பாக்கிய உள்ள வைங்க. ஒழுக்கமா நான் சொல்றத கேளுங்க. நல்ல புள்ளையாட்டம் என் புருஷனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. இல்லன்னா
இங்க நடந்ததை எல்லாம் அப்படியே மீடியால பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏமா நீ நினைக்கிற மாதிரி நான் என்கவுண்டர் பண்ணலாம் இங்க வரல. ரோடு சரியில்லை, அதான் குறுக்கு பாதையில வந்தேன். யோ வாயா வாயா வா. போச்சு, எல்லாமே போச்சு. அவன் செத்துருந்தானா இன்னைக்கு என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். ஹாஸ்னி எப்படியாவது வந்து என் பிளான சொதப்பிட்டே இருக்கா. எப்படி வந்தா கடவுள் மாதிரி வந்து ஏஜேவை காப்பாத்திட்டே இருக்கா. யோசி விக்ரம், யோசி. திங்க் மேன், திங்க். ஏய் ஹாஸ்னி, ஹாஸ்னி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உனக்கு இருக்குடி. நில்லு. எங்க வந்த? என் வீட்டுக்கு தான். வேற எங்க? உன் வீடா? அது எங்க இருக்கு? எப்போ ஏஜேவ கொலைக்காரன்னு போட்டு கொடுத்தியோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த கனெக்ஷன் வந்து போச்சு. போவலியா? அத கேக்குறதுக்கு நீங்களா யாரு? ஏஜேவோட மருமகளுங்க. நான் ஏஜேவோட பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் மருமகளுங்க, மண்ணாங்கட்டி எல்லாம். இப்ப வழிய விடுங்க. ஏய் நில்லு. நீ ஏஜேவோட பொண்டாட்டியா? ஏஜே அதை ஒத்துப்பாரா? அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே நீதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி உள்ள வரையா? பொண்டாட்டி புருஷன்ற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. போப்போ. உனக்கு இனிமே தெருதான் வீடு. அங்க யாரும் உனக்கு போட்டிக்கு வரமாட்டாங்க. போய் தொலை. யாரடி தெருவுக்கு போறது? உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒட்டுணி மாதிரி வாழ்ந்து அவரை உறிஞ்சு சாப்பிடுற நீங்க என்ன சொல்றீங்களா? வழிய விடுங்க. ஹாசினி வாமா. நேத்தில இருந்து உன்னை பார்க்கவே முடியலன்னு நான் ரொம்ப அழுதுட்டேம்மா. நமக்கா இப்படி கஷ்டம் வரணும்? யாரோ நீயும் ஏஜேவும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு பிளான் பண்றாங்க. ஏ கேள்வி, இங்க என்ன நலம் விசாரிப்ப? நாங்களே அவ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ அவளை வெத்தல பக்கம் வச்சு அழைச்சிட்டு இருக்கியா? என்ன அர்ச்சனா? ஹாசினி ஏஜேவோட பொண்டாட்டி இல்லையா? ஏஜேவோட ஒரே பொண்டாட்டி பிரவளியாத்த தான். இவ ஃப்ராட் பொண்டாட்டி. எப்ப பொய்யா வேஷம் போட்டு ஏஜேவ மாட்ட வச்சாலோ அப்பவே அந்த உறவு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்ப வந்திருக்கிறது நம்ம எதிரி ஹாசினி. நம்ம ஏஜேவ தூக்குல போடுறதுக்காக போராடுற ஹாசினி. ஏய் மரியாதை. ஏய் வாய மூடு. இதுக்கு மேல பேசுன எப்படி இருந்தாலும் ஹாசினி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன். ஏஜே வரட்டும், அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். ஏஜேவ தீர்த்துக்கிட்ட வந்தவள போய் வாழ வந்தவன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இல்ல இவளோட சேர்த்து உங்களையும் வெளியே அனுப்பிடுவோம். ஐயோ, நானும் இங்க இருந்து போயிட்டேன்னா இவளுங்க ஆட்டம் தாங்க முடியாது. ஹாசினியையும் ஏஜேவையும் சேரவே விட மாட்டாளுங்க. சரி, இப்போதைக்கு நடிப்போம். எதுக்குமா கோவப்படுறீங்க? நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஏன் முடிவும். அந்த பயம் இருக்கட்டும். இந்த பாரு, இப்பவே உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடு. போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். ஏஜே மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க. என் மேல கலங்கம் வந்திருக்கு. இது ரெண்டையும் சரி பண்ணாம என்னால இங்க இருந்து நகர முடியாது. இவகிட்ட என்ன பேச்சு? இவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வீசுவோம். அப்புறம் அவளா தானா போயிடுவா. ஆமாமா, வாங்கக்கா போலாம். வா சித்ரா. ஏய் எங்க போற?
உன்னை ஹால்குள்ள விட்டதே தப்பு. இதுக்கு மேல ஒரு அடி கூட போக விட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. என்ன பாட்டி, உன் பங்குக்கு ஏதாவது கொண்டு வந்து போடு. மொத்தமா எடுத்துட்டு போட்டோம். போடுறேன்டி போடுறேன். திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும்? எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சுல. இந்தாம்மா, இது உன் பொருள். இதையும் எடுத்துக்கிட்டு போ. இத வச்சு ஒரு குத்து விட்டு அந்த ராமுவ சாட்சியே அதே மாதிரி இன்னும் நீ நிறைய பேரை சாய்க்கலாம். பாட்டி அக்கா, நம்மள அடிக்கிறதுக்கு இந்த கிழவி ஐடியா கொடுக்குது. ஐயோ, இவ அடிச்சானா 5 நாளைக்கு எந்திரிக்க முடியாதே. பாட்டி, இவங்க அடங்க மாட்டாங்க. அடி உதவுற மாதிரி எதுவும் உதவாது. எங்க அடிக்க போறியா? அடி, நல்ல அடி. அதுக்கப்புறமா உன்னை வெளியே அனுப்புறது ரொம்ப ஈஸி ஆயிடும். நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். தாராளமா பண்ணு. நீங்க தான் எவிடன்ஸ் தந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னா முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. நீ தாராளமா ஃபோன் பண்ணு. நான் கொடுக்கிற கம்ப்ளைண்டே வேற. ஐயா, எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக ஹாசினி பொய் வேஷம் போட்டுக்கிட்டு ஏஜேக்கு பொண்டாட்டியா வந்தா அப்ப இது சீட்டிங் கேஸ், புடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு விக்ரமும் சாட்சி சொல்லுவாரு, ஏமாந்த ஏஜேவும் சாட்சி சொல்லுவாரு. எப்படி வசதி? அட என்னம்மா, போலீஸ் அது இதுன்னு இப்பவே போலீஸ் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு வேணாமா? உங்களோட என்னால சண்டை போட முடியும். ஆனா நான் என் ஹிட்லரை காப்பாத்தி ஆகணும். அவரை ஜாமீன்ல எடுத்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு நடுவுல உங்க தொந்தரவு வேற. என்ன ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே? ஹாசினி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப். வெளியில போனானா அவ துணிஞ்சிருவா. அவளை வெளியில அனுப்பின கோவத்துல உங்களை எல்லாம் வழியில பார்த்து அவ குத்து சண்டையில குத்துன மாதிரி உங்களை ஒரு குத்து விட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் மேலதானே கோவம். என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா எனக்கு ஹிட்லரை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நான் வீட்ல இருந்து ஆகணும். அவ்வளவுதான். நாங்க சொன்ன எது வேணா பண்ணுவியா? பண்றேன். எங்களுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணியோ அதை நீ இப்ப அனுபவிக்கணும். என்னது? மருமகங்கன்னு கூட பார்க்காம எங்க 3 பேரையும் துணி துவை, வீடு கூட்டு, பாத்திரம் விளக்குன்னு இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண. இப்ப நீ அதையே செய்யணும், அதுவும் ஒருத்தியாவே. அக்கா சூப்பர்க்கா. அதுவும் என்னை எப்படி எல்லாம் கொடுமை பண்ண. சொல்லு, சொல்றத செய்றியா இல்ல வெளிய போறியா?
செய்றேன். இந்தா இதெல்லாம் அடிச்சு தவ. அம்மாடி அதுக்கு தான் அந்த வாஷிங் மிஷின் இருக்கேம்மா. வாஷிங் மிஷின் ரிப்பேர். இது மட்டும் இல்ல, பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் ஒண்ணு விடாம செய்யணும், புரியுதா? அக்கா நம்ம போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? வாங்க வாங்க போலாங்க, வாங்க வாங்க. ஹாசினி, எதுக்குமா அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின? ஹிட்லரை காப்பாத்துற சாட்சி இந்த வீட்ல தான் இருக்கு. எனக்கு ஹிட்லர் வேணும் பாட்டி. அவரு கொலை பழி எல்லாமே திரும்பி வரணும், என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்காக எந்த சிரமத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஐயோ, எங்க நல்லா தொட. நல்லா தொட. எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. இப்போ என் டர்ன். அச்சோ, அச்சோ. என்ன பாக்குற? காஃபி கொட்டிடுச்சுல, தொட. ஹாசினி, நீ கொஞ்ச நேரம் உட்காருமா, நான் பண்றேம்மா. ஏ பாட்டி, நீ என்ன பண்றாங்க? கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாமேன்னு. நீ ஹெல்ப்பும் பண்ண வேணாம், ஒரு பல்பும் பண்ண வேணாம். கிளம்பு கிளம்பு. என்ன லுக்கு? கிளம்பு. ஐயோ கடவுளே.
ம். ம். ஆ. இப்ப கலவு. பத்தலையா? அங்க அந்த ப்ளூ கலர் விட்டுட்ட. அந்த பக்கம் பாரு, கழுவி வச்சிருக்கா. இங்க கழுவி வச்சது. போடுறேன் இருங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பெர்ஃபெக்ட். அச்சச்சோ. ஐயோ பாவம். போலாமா? வாக்க போலாம்.